சமீப காலமா தமிழ்நாட்டுல வந்து பாலியல் வழக்குகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அது எப்படி பெண்களுடைய பள்ளி குழந்தைகளுக்கு தான் பாதிப்புகள் அதிகமாகிடுது. இது வந்து நீங்க வந்து பாலியல் பிரச்சனைகள் வந்து தொடர்ச்சியாகவே கடந்த ஒரு 15 வருடங்களுக்கு மேலாகவே அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. எல்லா காலகட்டத்திலும் அதுக்கு காரணம் இன்றைக்கு நாம இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை அப்படி இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்போன்கள் பயன்பாடெல்லாம் கூட தவறான ஒரு விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போகுது. ஒரு சின்ன தவறை ஒருத்தன் செஞ்சதை பார்க்கும்போது அதை வெளிப்படுத்தும் பொழுது அதை வந்து ஊடகங்களில் வந்து நம்ம பெருசாக சோசியல் மீடியா பண்ணும் பொழுது அதை பார்த்து அதே தவறை மற்றவங்க செய்கிறங்கிற இந்த அதிகரிப்பு அதிகமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆகவே அப்படி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் உடனடியாக சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படுது. தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. நம்ம அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இங்கே யாரும் எந்த ஒரு அரசாங்கமும் மக்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரி ஈனத்தனமான செயல்களை யாரும் ஒருத்தரும் ஏற்க போறதில்லை, அதை ஆதரிக்க போறதில்லை. அதுலேயும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய எந்த ஒரு குற்றச்சாட்டும் உடனுக்குடனாக அதுக்கு மீது நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதை நம்ம வரவேற்று தான் ஆகணும்.